மார்கழி மாதம் 2ஆம் நாள் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 புதன் கிழமை பிரதோஷ நாளில் மாசற்ற பக்தியோடு ஈசனை பூஜை செய்தால் சிவபெருமான் தோன்றி அருளிடுவான் என காட்டிடும் திருசக்தி பார்வதி அன்னை தீப உருவமாக காட்சி தந்த ஈசனை கட்டி அணைத்து முத்தம் தர தழுவ குழைந்த நாதர் சிவக்கொழுந்தீசர் பெருமானை போற்றி வணங்கிடுவோம் வாரீர். வில்லியேர் புருவத்து உமையாள் கனவா நிலை பேறு இல்லாத உடம்பை நிலை பேறு உடையதாக கருதி இந்த நீண்ட உலகத்திலே ஒன்று அல்லா பல துன்பங்களாகிய குழிகளில் விழுந்து சோர்வுறும் அடியேனை நீயாகவே வந்து அடிமை கொள்வாய். அடியேனை கைவிட்டால் அழிந்து விடுவேனோ. செல்வா திருச்சக்தி முற்றம் சிவக்கொழுந்தே போற்றி. வடிவழகி உமையாள் கனவா கருப்பையா அடைந்த காலத்திலிருந்தே உன் கையிலே நினைத்திருந்தேன். கருவில் இருந்து வெளிப்பட்டு வளர்ந்து தெருவில் புகுந்த போது உலகப் பொருள்களை வியப்போடு பற்றும் அடியேன் நிலையை போக்கிடுவாய். அடியேனை உலகப்பற்றில் விடுவாயானால் வீணாக கெட்டு விடுவேன். திருச்சக்தி சிவக்கொழுந்தே போற்றி. தும்பி பம்பும் மட்டும் ஆர் குழலி மலைமகள் பூச மகிழ்ந்து அருளும் சிவனே. பகைவருடைய மதில்கள் ஒரு நொடியில் வெந்து போகுமாறு கொடி அம்பினால் சுட்டு நீராக்கியவனே. அடியேனுடைய உலக பற்றாகிய தொடர்பையும் நீக்கி அடிமை கொள்வாய். திருச்சக்தி முற்றம் சிவக்கொழுந்தே போற்றி. வடமேறு என்று சிறப்பித்து சொல்லப்படும் வடதிசைக்கு உரியவனே, உந்தன் சரண் புகுந்தேன். உன்னை பற்றிய செய்திகளை தவிர வேறு செய்திகளில் எனக்கு எந்த பயனும் இல்லை. அடியேனை அடிமை கொள்வாய். திருச்சக்தி முற்றம் சிவக்கொழுந்தே போற்றி. அரக்கன் ராவணன் கைலியை பெயர்க்க முற்பட்ட போது அவனுடைய பொன்னலாகிய முடிகளை அணிந்த தலைகளும் தோள்களும் நொறுங்குமாறு ஒரு விரலை அழுத்த அவன் அலற வைத்தாய். அடியேன் கொடிய வினை பயனை அழித்து உன் பாதார விந்த முக்தியை அளித்திடுவாய். திருச்சக்தி முற்றம் சிவக்கொழுந்தே போற்றி. மன்மதன் உடம்பு சாம்பலாகுமாறு அவனை காய்த்தாய். கருமேக காலனை அவன் உயிர் போகும்படி உதைக்க பாய்ந்தாய். உன் பாதம் பணிந்திடும் அடியேனின் பல் பிறவி ஆழ்ந்து ஆழ்ந்து அறுப்பாய். உனை வழிபடும் அடியேனின் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு நீ அடியேனுக்கு அருளாய். சிவக்கொழுந்தே போற்றி.